கரூர்ல நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு பத்தி இந்த நேரத்துல நான் ரொம்ப இன்னும் வெளிப்படையா நான் பேச விரும்பல. ஏன்னா அதுக்கான ஒரு லீகலாகவோ இல்ல வேற ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. போக போக நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு விஷயத்துல மாற்று கருத்து இல்லாம நாங்க எல்லாரும் நிற்கிறோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, உயிர் இருந்து வாடும் அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் நடக்கும். உண்மையான பொறுப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நம்ம வரவேற்கும். எப்படி வேணும்னே குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கறது சொல்ல முடியும். ஆட்சியை நடத்துறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க, ஆட்சியை நடத்துறவங்க இந்த தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பொது வழியில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு நிகழ்வும் இந்த ஆட்சியினுடைய பொறுப்பும் கடமையா இருக்கும் போது, இவ்வளவு பெரிய ஒரு விபத்து, ஒரு தொடர நடக்கும் போது இவங்க குற்றம் சொல்றாங்க, ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்சி தலைவராக இருந்தா இது அவங்களுடைய பொறுப்பு மட்டும் முழுமையா அவங்க நிராகரிப்பு மட்டும் இல்ல, அது வேற ஒரு கற்பனை லோகத்துல வாழ்ற மாதிரிதான் தெரியுது. அப்படி ஒரு கற்பனை லோகத்துல வாழ்ற தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டை 100% காப்பாற்றவே முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், கண்டிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வருவார். தமிழ்நாட்டை ஒரு நல்ல திசையா, ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கொண்டு போவார். எங்க கட்சியினுடைய பேர் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சொல்லுங்க. எல்லாம் வர்ற கற்பனை கதையில அவங்க ஒரு ட்ரீம் சாங் மாதிரி அவங்க உருவாக்கி சொல்ற இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டு கேள்வியா நீங்க கேட்கலாமா? அப்ப இது நீங்க கேள்வியை கேட்டு இது நீங்க பரவுனீங்கன்னா இது மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கும். ஏன்னா மக்களுக்காக, பெண்களுக்காக, அத்தனை பெண்களுக்காக அவங்களோட பாரத்தை குறைக்கிறதுக்காக நான் மாசம் இந்த தொகை கொடுப்பேன், இது அவங்களோட உரிமை தொகை அப்படின்னு அது ஒரு பட்டம் வேற கொடுத்து எல்லா பெண்களுக்கும், எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள நம்ப வச்சு அவங்களுக்கு வாக்கை வாங்கிட்டாரு. பெண்கள் நம்பி வாக்கு கொடுத்துட்டாங்க. அவரும் ஆட்சியில உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு அந்த உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அதுவும் அண்ணன் எடப்பாடியார் திரும்ப எல்லா புதுவெளியிலையும் அசம்பிளிலையும் கேட்ட பிறகுதான் அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா நான் சொல்லுவேன், ஏன்னா வாக்குறுதி பண்ணது அத்தனை தமிழ்நாட்டு பெண்களுக்கு. இப்போ தப்பிச்சுக்கிறதுக்காக தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில தகுதிகள் அவங்களுக்கு தோணுது. ஆனா இன்னும் புத்திசாலித்தனமா அந்த தகுதிகளுடைய ஒரு லிஸ்டும் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தகுதிக்குள்ள வர்ற பெண்கள் அதிகமான ஒரு எண்ணிக்கையில நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தகுதி இருக்கிற பெண்கள், அதாவது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தவறான ஒரு கணக்கோட அவங்க அந்த தகுதிகள் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது மக்களை ஏமாத்துற விஷயங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவியா ஏமாத்துற விஷயம். பெரியவங்களா இருக்கலாம், அது என்னை விட வயசுல சிறியவரா இருக்கலாம், நான் ரொம்ப அங்க தம்பி விஜய் நான் சொல்லுவேன். ஆனா எல்லாருக்குமே அதுவும் பொது வாழ்க்கையில வந்த பிறகு பொது மேடையில அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை அமைச்சுக்கும் போது அது அவங்களுடைய இடமா இருக்கணும், அவங்களுடைய பாதை அவங்களும் அமைச்சுக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஒரு பாதையை அவர் எடுக்க போறாரு, எப்படி அவர் தொடர்ந்து வளர போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.